எல்லாமல்ல விநாயகப் பெருமானை வணங்கி, அன்னை காமாட்சி தாயை வணங்கி, சர்வமங்கலம் உண்டாகட்டும் என்று இன்று நடைபெறுகின்ற இந்த பரமக்குடியில தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பின் சார்பாக நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும், மாநில பொறுப்பாளர்களையும் மற்றும் நமது பரமக்குடி ராமநாதபுரம் சுற்றுவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து பொதுமக்களையும் இந்த இனிதான வேளையிலே தங்களை வருக வருக என்று இந்த ராமநாதபுரம் மாவட்ட சார்பாக உங்களை இனிதே வரவேற்கிறேன். அனைவரும் வருக. நன்றி. அடுத்ததாக மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் திரு என் டி கண்ணன் அவர்கள் என்னுடைய இன்று ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் தஞ்சாவூர்ல ஒரு பிரம்மாண்டமா நிகழ்த்தினோம். அதுக்கு பிறகு காலையில நாகை மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் கூட்டமா ஒரு பிரம்மாண்டமா 50 நிர்வாகிகளோட மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு அடுத்தது இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு பெரும் சிறப்பா இந்த அண்ணன் எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் அண்ணன் ரொம்ப சிறப்பா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மாநில தலைவர் அண்ணா பார்த்தீங்கன்னா 1000 நாட்கள்ல 1000 கோயில்கள்ல உழார பணிகள் மேற்கொண்டுங்கிற ஒரு நோக்கோட நாங்கள் ஆரம்பித்தோம். அது சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு 100 கோயில்களை நெருக்கி அந்த உழவார பணி சிறப்பாக நடைபெற்று இருக்குது. அந்த அளவிற்கு தன்னுடைய செயல்பாடுகளை ஒரு 5 ஆண்டுகள் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு உருவானாலும் கூட ஒரு கிட்டத்தட்ட 2 மாதத்திற்குள்ளாகவே வெகு விரைவில் 14 மாவட்டங்களுக்கு மாவட்ட தலைவரை நியமிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் நமக்கு அமைந்திருக்கிறாருன்னா அண்ணன் TRS திருமலை செந்தில் அவர்கள். ரொம்ப இளைஞர், வணிகர் சங்கத்தில மாவட்ட துணைத் தலைவராக இருந்தார். யாரிடத்துல எந்த பொறுப்பு போகணுச்சோ அந்த பொறுப்பு அவங்க கைக்கு போனாதான் எந்த நிகழ்வுமே சிறப்பாக நடக்கும். அந்த வகையிலே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு மாநில தலைவர் அமைந்திருக்கிறார். அந்த வகையிலே TRS திருமலை அண்ணன் உங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் சிறப்புற எடுத்துச் சொல்வோம் என்பதிலே எங்களுடைய எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையிலே எங்களுடைய தோளோடு தோள் நின்று மாநில பொருளாளராக வைரமுத்து ஐயா அவர்கள் கிடைத்தது மேலும் ஒரு சிறப்பு. இவர் கிட்டத்தட்ட சென்னையில 40 ஆண்டுகள் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சென்னையில தமிழகம் முழுக்க சுற்றி வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பொருளாளர் நம்ம தமிழ்நாடு திருக்கோயில் கூட்டமைப்புல தமிழ்நாட்டுக்கு ஒரு பொறுப்பாளராக அமைந்திருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. அதே போல நம்ம மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா தேசிய பொதுச் செயலாளர் நம்ம சென்னையை சேர்ந்தவர், அட்வொகேட்டு, ஒரு பெரிய ஆற்றல் மிக்கவர். அவர் இந்த அமைப்பை உருவாக்கின காலங்களை விட யாரிடத்துல அவர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு நகர்வு சரியா வந்ததுனால இன்னைக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம தேசிய தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் டெல்லி, இந்த மதுரையை சேர்ந்தவர் தான். இன்னைக்கு டெல்லியில ஜெனரல் கவர்மெண்ட்ல ஒரு லீகல் அட்வைசர், அவர் சுப்ரீம் கோர்ட்டோட சர்ச்சா போறாரு. அந்த வகையில் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அமைப்பா இன்னைக்கு தமிழகத்துல நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கோம். இன்னைக்கு 14 மாவட்டம் ஜோன் 2ன்னு பிரிச்சு என்கிட்ட பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க. அதுல 14 மாவட்டங்கள்லையும் சிறப்பா தலைவர்களை வச்சு சென்ற இடங்கள்லாம் நாங்க ராமநாதபுரம் வரும்போது பெரிய எழுச்சியா இருந்துச்சு. சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் உடனே நாங்க செய்யணுங்கிற ஆர்வங்கள் இருந்துச்சு. நம்ம மதத்தையும் நம்ம ஆன்மீகத்தையும் வலுப்படுத்தினுங்கிற நோக்கங்கள் ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் தெரிஞ்சுது. இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு சங்கம் இருக்கு. சங்கம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனையை நம்ம கேட்க முடியுது. அதே மாதிரி வியாபாரிகள், அதாவது வெள்ளையன் ஐயா அவர்கள் 42 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சங்கத்தை அமைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு வணிகனும் இன்னைக்கு ஒழுங்கா வியாபாரம் பண்ண முடியுது, அமைதியா வியாபாரம் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக அந்த வணிகர் சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆன்மீகத்துல மட்டும்தான் இந்துக்கள் பிரிக்கப்பட்டு பல பிரிவா கிடக்கிறதுனால நம்ம எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ எதையுமே செய்ய முடியல. அரசுக்கும் அறநிலையத்துறைக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டிய ஒரு சூழல் நிலவுது. அதையெல்லாம் தகர்த்தெறியணும்னு ஆன்மீகத்துக்குன்னு ஒரு கூட்டமைப்பு வேணும், ஆலயங்களை ஒருங்கிணைக்கணும், சாதி மதம் வேண்டாம், அரசியல் பாகுபாடு வேண்டாம், அனைவரும் ஆலயங்களை கூட்டமைப்பு முறையாக உருவாக்க வேண்டும். நீங்கள் எந்த அரசியல்வாதியாக இருக்கலாம், எந்த அரசியல் அமைப்புல இருக்கலாம், கேள்வியே கிடையாது நமக்கு. நம்ம எல்லாம் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்போட ஒரு பிள்ளையா, ஒரு செயல் வீரரா இருந்து நம்ம இந்த கூட்டமைப்பை செயல்படுத்தி கொண்டு போகணுங்கிறத நோக்கம். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அரசியல்ல வந்திருக்க தலைவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்புல இருப்பாங்க. நான் பாத்தீங்கன்னா வணிகர் சங்கத்தோட மாவட்ட செயலாளர் நாகப்பட்டினத்துல இருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில சார்ந்தவங்க இருக்காங்க. அதனால யாருனாலும் இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. எந்த அரசியல்வாதிக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் தவறுகள் செய்தால் தட்டி கேட்போம். அதே மாதிரி எந்த அரசியல்வாதி நமக்கு சாதகமா இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமா போவோங்கிறதா நம்மளுடைய குறிக்கோள். அதனால அரசியல் பாகுபாடு கிடையாது. நம்ம இதுல மெயினா அரசியல் அந்த ஆன்மீகத்தை வளர்க்கணும். ஆலயங்கள் நடக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தலையிடணும்.
ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆன்மீகங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு, தனி மனித பக்தர்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், நமக்கு முதல்ல பாதுகாப்பை உருவாக்கணுங்கிறது அந்த நோக்கம். அதனுடைய கூட்டமைப்பு தான். எப்படி விவசாயிகள் சங்கம் இருக்கோ, எப்படி வணிகர் சங்கம் இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆன்மீகத்துக்கு ஆலயங்களோட கூட்டமைப்பும், இப்ப எப்படி ஒரு விவசாயம் சின்ன சின்ன ஒரு விவசாயத்தை ஒரு வணிகரை வச்சு ஒரு கூட்டமைப்பா நம்ம வணிகர் சங்கம் செயல்படுதோ, அதே மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டமைப்பு தான் இது. அந்த ஆலயங்கள் பாதுகாப்பும், தனி மனிதருடைய பாதுகாப்பும், பக்தர்களுடைய பாதுகாப்பும் தான் நம்ம நோக்கம். இதுல நிறைய வழக்கறிஞர்களுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய உதவிகள் தான் நமது கூட்டமைப்புக்கு தேவை. எந்த இடத்துல எந்த பிரச்சனையாலும் தான் நம்ம தேசிய தலைவரே இன்னைக்கு ஒரு நீதிபதி அமைந்திருக்கிறார். நம்ம தேசிய பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வழக்கறிஞர். அதே மாதிரி வழக்கறிஞர் பிரிவுக்கு நம்ம தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு முக்கியத்துவம் கொடுக்குது. ஏன்னா இன்னைக்கு மாநில தலைவரோ, ஒரு மாவட்ட தலைவரோ, மாவட்ட பொதுச் செயலாளரோ ஏதோ ஒரு கோயிலுக்காக குரல் கொடுக்கும் போது, அவர் பிரச்சனைகள் மாட்டும் போது நம்ம அனைவரும் ஒருங்கிணைக்கணும். அதுல வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு முதல்ல போய் நிக்கணுங்கிறதுனால நம்ம தேசிய திருக்குறள் வழக்கறிஞர் பிரிவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஒரு சிறப்பானது ஒரு அமைப்பா நம்ம அமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பிற்கு இன்று வந்திருக்கக்கூடிய தம்பி இளைஞரணி தலைவர் சிவகுமார் அவர்கள் நம்ம ஆக்டிவா நிறைய ஒரு 100க்கு மேற்பட்ட இளைஞர்களை எல்லா மாவட்டம் தோறும் பொறுப்பாளர்களா போட்டிருக்காரு. அவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாத்திற்கும் மேலாக தம்பி பார்த்திபன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு வீடியோ கவரேஜ்ல இருந்து யூடியூப் சேனல். நம்ம ஊடகப்பிரிவோட மாநில பாண்டிச்சேரி மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு ஊடகப்பிரிவுல சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அதை விட பாண்டிச்சேரி மாநிலத்தோட தேசிய திருக்கோள் பொருளாளர் தான் அவரு. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளா அவர் இந்த தேசிய திருக்கோள் கிட்ட தொடர்ந்து பயணிக்கிறாரு. தம்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஊடகப்பிரிவு ஒவ்வொருத்தருக்கும் இன்வால்மெண்டா அவர் பாண்டிச்சேரி காலையிலேயே புறப்பட்டு 8:30 மணிக்கெல்லாம் நம்ம எங்க நாகப்பட்டினம் மீட்டிங்ல வந்து இந்த யூடியூப் சேனல் அழகா போட்டு தொகுத்து இந்த ஊடகப்பிரிவை தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்த உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் பார்க்க வேண்டிய அந்த யூடியூப்பை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிற நமது காரைக்கால் பாண்டிச்சேரியினுடைய பொருளாளர் தம்பி பார்த்திபன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாத்திற்கும் மேலாக நம்ம திருக்கோயில் கூட்டம் ராமநாதபுரத்துல வந்து காலடி எடுத்து வச்சதுன்னே அண்ணன் சிக்கல் அண்ணன் ரொம்ப ஆர்வமா நிறைய பேரை கிட்டத்தட்ட இந்த செல்வராஜன் எல்லாம் வந்து முதல் மீட்டிங்கே வந்து சிறப்பா வரவேற்பு கொடுத்தாங்க. உங்களுடைய இந்த ஆர்வம் தான் தமிழகம் முழுக்க பயணிக்கிறங்கிற எண்ணம் எங்களுடைய மாநில தலைவருக்கும் மாநில பொருளாளருக்கும் வந்ததுக்கு காரணமே உங்களுடைய ஊக்கம் தான். நீங்க எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வரவேற்பு கொடுக்குறீங்களோ, இவங்கெல்லாம் சூறாவளியா தமிழகம் முழுக்க சுற்றி வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காசு வந்து செயல்படுவாங்க, இவங்க எல்லாம் காசை செலவு பண்ணி, நாங்கெல்லாம் காசை செலவு பண்ணி நம்ம அமைப்பு வளர வேண்டும், ஆலயங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், நமது பக்தர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள்ல ஒரே வெறியில நம்மளாம் சுத்திட்டு இருக்கோம். அதனால நம்ம அனைவருமே நம்ம வெறித்தனத்தோட செயல்பட்டால்தான் நம்ம சைவம் வைணவம் இந்த மாதிரி மதங்களை காப்பாற்ற முடியும். தேவார திருவாசகங்களை உலகம் முழுக்க தமிழ் மொழி வழியாக கொண்டு சேர்க்க முடியும், நமக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியுங்கிறதா நம்மளுடைய நோக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைப்பு நிறைய இருக்கு. ஐயப்ப பக்தர்கள் அமைப்புன்னு ஒன்று போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் தனித்தனியா இயங்கிட்டு இருக்க மொழிய கூட்டு இணைக்கிறதுக்கு யாருக்கும் முயற்சி இல்லை, முயற்சி நம்ம பண்றதே இல்லை. அதனாலதான் நம்ம இந்த அளவுக்கு பின்னடைவை சந்தித்து ஒரு அழிவின் விளிம்பிலே தொட ஆரம்பித்திருக்கிறோம். இன்னைக்கு புயல் சொன்ன கரையில இருந்தாலும் அந்த கரையை சுத்தி முதல்ல கண்ணு நடுப்பகுதி இருக்கும், கரையை தொட்டுக்கிட்டு அந்த மாதிரிதான் நமது அமைப்பும் இன்னைக்கு கரைப்பகுதியில் நிறைய சூறாவளிகள் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த புயல் கரையை கடக்கிறதுக்கு முன்னே நம்ம தற்பாதுகாப்பை உருவாக்கி கொள்ளத்தான் நம்ம தேசிய திருக்கோள் கூட்டமைப்பு இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஏதோ போன வந்தோம் இல்லாம முழு ஈடுபாட்டோட நம்ம மதத்திற்காக நம்ம ஆன்மீகத்திற்காக நாம எல்லாம் ஒவ்வொருத்தருமே வெறித்தனமா செயல்படணும். நம்ம பொறுப்புங்கிறதையெல்லாம் மறந்து நான்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தலைவர் செயலாளர் அந்த பொறுப்போட செயல்படல. ஒரே நோக்கம் கோயில்களை பாதுகாக்கணும், நம்ம இனம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்ம இளைய தலைமுறையிட்ட நம்ம ஆன்மீகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும்ங்கிறதுதான் நம்ம நோக்கமா கருதி இந்த நேரத்தில் இது பயனுள்ள தகவல்களை நம்ம சந்ததிகிட்ட விதைச்சிட்டு போனோம்னா அடுத்த தலைமுறை அதை பாதுகாப்பாங்க. இது எப்படி இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல வணிகம் விவசாயம் எப்பெல்லாம் தொடர்ந்து ஒரு கூட்டமைப்போட இயங்குகிறதோ, ஆன்மீகம் ஒரு வலுவான கூட்டமைப்போட இயங்க வேண்டும் என்று கூறி அடுத்ததாக தலைவர் பொருளாளர்லாம் நிறைய கருத்துக்கள் அவங்க வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த அனைவரும் நம்ம தேசிய திருக்கோயில் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒரு நியமிச்சிருக்கோம். அதை விரைவில் மாவட்ட தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் பிரிவு, ஊடக பிரிவு, பிரச்சார பிரிவு, மகளிர் அணி பிரிவு, மதநலக்கிணர் பிரிவு, உழவார பிரிவு, இளைஞரணி பிரிவுன்னு ஒவ்வொரு பிரிவுக்கும் தலைவர்கள் போட்டு நம்ம ஒவ்வொரு தலைவரும் நீங்க அந்த கட்டமைப்போட இயங்கணும். ஒவ்வொரு ஆலயங்களும் உழவார பணி இருக்கணும். தலைவர்கள்லாம் நிறைய அதை பத்தி சொல்ல இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நம்ம கையில் எடுத்திருக்கோம். அதையெல்லாம் திறம்பட செயல்படுத்த வேண்டும்.
அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதிங்கிறது நம்ம மண்டலமா பிரிச்சிருக்கோம். அந்த சட்டமன்ற தொகுதிக்கு தலைவர், செயலாளர், பொருளாளரை நியமிக்கணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். நம்மளுடைய நோக்கங்கள்லாம் பெருசா இல்ல. கோயில்களை பராமரிச்சு சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது, அதை மறுபடியும் போய் பாதுகாக்கிறது, அந்த மாதிரி செடிகள்லாம் பேசியிருக்கோம். எல்லா கோயில்களையும் நட்டு அந்த செடிகளை நம்ம வளர்க்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன குறிக்கோள் தான் நம்ம கையில் எடுத்திருக்கோம். வேற எதுவும் பெருசா கொண்டாந்து நம்ம தள்ளற போறது இல்ல. அதுக்கு மேல நம்ம கூட்டமைப்பு வலுவா செயல்பட்டுச்சுன்னா நம்மள்ட்ட 200 கோயில்கள்ல முழுசா திருப்பணி செய்யறதுக்கு நம்ம தேசிய கூட்டமைப்புல இருந்து ஒரு பண்டு வெளில ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அறிவிச்சிருக்காரு 200 கோயில்களுக்கு சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்து தரேன்னு. அந்த மாதிரி முடியாத கோயில்களுக்கும் நம்ம மாநில தலைவர், பொருளாளர் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆகவே நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து கைத்தட்டினோம்னா தான் அது வெளியில சவுண்டு கேட்கும். அது மாதிரி நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்தாதான் அரசே நம்மளை திரும்பி பார்க்கும். நம்ம யாருக்கும் எதிரி அல்ல. நம்ம ஆன்மீகத்தை பாதுகாக்கிறதும் ஆலயங்களை பாதுகாக்கிறதும் தனி மனிதர், நம்ம ஆன்மீகத்தில் சார்ந்த தனி மனிதருக்கு பாதுகாப்பு கொடுத்துவதுதான் நமது நோக்கம். இது தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்த இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் தலைவர் சுரேஷ் பாபு அண்ணனுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருக்கோயில் கூட்டத்திற்கு பெரும் திரளாக மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் மாநில தலைவர் அண்ணன் TRS திருமலை செந்தில் அவர்களும், மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் NT கண்ணன் அவர்களும், மாநில பொருளாளர் ஐயா வைரமுத்து அவர்களும் மற்றும் இளைஞரணி தலைவர் சிவா அவர்களும் அவர்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் இங்கு கூப்பிட்டவுடன் எங்களுக்கு பெரும் ஆக்கமும் ஒத்துழைப்பும் கொடுத்து எங்களை இழுத்து வந்து கொண்டு இருக்கிற அண்ணன் சிவானந்தம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜோதி முருகன், AC சங்கரலிங்கம், வக்கீல் சங்கரலிங்கம் சார், மற்றும் எங்களது சித்தப்பா சேகர் அவர்கள் மற்றும் இங்கு அனைவரும் பேர் தெரியாத காரணத்தால் அனைவருக்குமே மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன். மேலும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் SL சரவணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட பொருளாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சிகளை அண்ணன் செயல்பாடு. இன்று இந்த வஉசி திருமண மகாலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கும் இந்த கூட்டமைப்பின் செயலாளர் திரு கண்ணன் அவர்களே, கண்ணன் அவர்களே, இந்த கூட்டமைப்பின் தலைவர் திருமலை அவர்களே, பொருளாளர் வைரமுத்து அவர்களே, இந்த ஆலயத்தில் ஒரு குரூப் வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்பில். அதில் வைரமுத்தோட நான் சேர்ந்து போட்டோ எடுத்தேன். எனக்கு பார்த்தா ஏகப்பட்ட எதிர்ப்பு. வைரமுத்தோட ஏன் நின்றீங்கன்னு. அதே மாதிரி நம்ம பொருளாளர் வைரமுத்து பேரை கேட்டதுமே ஒரு அதிர்ச்சிங்க. அதே மாதிரி அந்த மாதிரி இல்லாத ஒரு வைரமுத்தா வரணும், அவ்வளோதான். ஒன்று இங்கே கூடியிருக்கும் மற்ற நிர்வாகிகளை, இங்கே கூடியிருக்கும் ஒரு பரமக்குடி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மாவட்டத்திலிருந்து பல்வேறு ஊர்களில் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் காணாமல் 600 ஆண்டுகளுக்கு முன்னால முகலாய பேரரசு நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க. அதுல நம்மளுடைய இந்துக்களுடைய கோயில்களை இடிச்சு மசூதியை கட்டி இந்துக்களை முஸ்லீம் ஆக்கின வரலாறு நடந்துச்சு. அதெல்லாம் நம்முடைய இந்த கட்டடத்துக்கு பேர் வைக்கக்கூடிய வஉசி அவர்கள் வழக்கறிஞராகவும் இருந்தார், வாணிபமும் செய்தார். இந்தியாவிலே அந்நியரை எதிர்த்து ஒரு கப்பலாகிய வணிகத்தை நடத்தினவர் அந்த வஉசி. அப்படிப்பட்டவரே இன்னைக்கு திருநெல்வேலியில அவருடைய பேரை வைக்காம மற்றொரு பேரை வச்சிருக்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவாளனை மரியாதை குறைவா நடத்தினதன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட அவர் செய்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த கலெக்டர் ஆஷ் ஒரு 3 பேரை திருநெல்வேலி ஆர்ப்பாட்டத்தில் சுட்டு கொண்டாரு. அதை எதிர்த்துங்க வாஞ்சிநாதன் வாஞ்சி ஐயர் அவரை சுட்டு வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொண்டாரு.
அப்படிப்பட்ட தியாகம் வந்து அந்த காலத்துல சமீப காலமா 2021 விடிஞ்சது. அது இனிமே இருளா போச்சு. இந்த ஆட்சி நம்மளுக்கு வந்து நீங்க நினைச்சுக்கிறது, நாம் எந்த கட்சியில இருக்கோமோ இல்லையோ, முதலில் தன்னுடைய தாய் தப்பின் பேரை சொல்லணும், நம்ம பிள்ளைகள் பேரை சொல்லணும், நம்ம பேரை சொல்லணும், நம்மளுடைய மூதாதையர் பேரை சொல்லணும், நாம் வாழ்ந்த ஊரை சொல்லணும், மாவட்டத்தை சொல்லணும், மாநிலத்தை சொல்லணும், இந்திய தேசியத்தை சொல்லணும். அதுக்கு காரணம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய தெய்வங்களை சொல்லிதான் நம்மளுடைய ஒரு ஒரு நல்ல ஒழுக்கமான நிலைக்கு கொண்டு வர முடியும். ஆனா கடந்த இந்த ஆட்சி வந்ததுல இருந்து 2021 ஆரம்பிச்ச வீடை இன்னைக்கு வரை நீங்க நினைச்சுக்கிறதுக்கு மோசமான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. நாம் போடக்கூடிய அதாவது 49(1) வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா வரை வசூல் பரம்பரை ட்ரஸ்டிகள் அசோசியேஷன்ல இந்து சமய அறநிலைத்துறையில வந்து செக்ஷன் 49(1) வந்து 1 லட்சம் ரூபா வசூல் பண்ணா அதுக்கு செக்ஷன் 49(1). அதே நேரத்தில் 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை வந்தா 46(1), 10 லட்சத்திலிருந்து 5 கோடி வரை வந்தா 46(2), 5 கோடிக்கு மேல இருந்துச்சுன்னா 46(3). இந்த நிலை. இப்படிப்பட்ட கோயில்களுள்ள உள்ள வரக்கூடிய உண்டியல் வருமானத்தை எடுத்து இந்த அரசு எடுத்து கோயிலுக்கு செய்யலை. மசூதி கட்டவும் கிறிஸ்டின் கட்டுறதுக்கு தான் உதவி பண்றாப்புல. நம்ம இந்து கோயில் கட்டுறதுக்கு கொடுக்கல. நீ வசூல் பண்ணி கோயிலை கட்டுறதுன்னு சொல்றாங்க, அவங்க எதுவும் கொடுக்கல. ஆனா ஒவ்வொரு கும்பாபிஷேகமும் இந்த அரசு நடத்துற மாதிரி தான் நடத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் நாம் பெரிய பின்னடைவுக்கு நாம் வந்து நம்ம காலத்திலேயே பெரிய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லைன்னா நம்மளுடைய ஜென்ரேஷன் மதமாற்றத்துக்குள்ள ஆளாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். காரணம் நம்ம ஆட்சியாளர் சரியா இல்லை. இவர்கள் பதவி ஆலையில சுருக்கமாக சொல்ற அரசியலுக்கு நான் போகலாம், அரசியல் பேச வேண்டிய சூழ்நிலை வரும். எடப்பாடி அவர்கள் நல்ல ஆட்சி செய்யறார், ஆனா இருக்கிறவங்கள அணைச்சு செய்யலை. அதனுடைய சூழ்நிலை என்ன ஆகுது, மறுபடியும் இந்த விடியல் வரக்கூடிய சூழ்நிலை போகுது. காரணம் வந்து இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால இதுதான் நம்ம எந்த நிலையில போறோம்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து அவர் இல்லைன்னு சொல்லி வைங்க, நாம் வந்து பெரிய தெருக்கோடிக்கு போயிருப்போம். ஏன்னா அவர் இருக்க கண்டிதான் வேர்ல்டு அளவில் இன்னைக்கு இந்தியாவை சொல்லக்கூடிய 3வது இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. அப்ப ஒரு நல்ல உண்மையான ஆளு தியாகத்தோட இருந்தா நாட்டை கட்டி காக்கலாம். அதே மாதிரி இந்த தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் வந்து இன்னைக்கு நம்ம பரமக்குடிக்கு வந்திருக்காங்க. நான் சொல்லிக்கிறேன், என்னுடைய பேர் ஜீவானந்தம், எனக்கு ஒரே பொண்ணு. அதை என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக அட்வொகேட்டா படிக்க வச்சிருக்கேன். நான் பரமக்குடியில் ஸ்ரீ அங்காளபரச வாணிகற்பன் திருக்கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஆலயத்தை நிறுவி பண்ணியிருக்கேன். பேருக்குன்னு நான் வரல. நான் படிக்கிற காலத்துல வந்து 1966 என்னுடைய பிரதர் வந்து குடும்பத்துல வட்டி கடை வச்சிருந்தோம். 69 நான் முடிச்சு காலேஜ் போறேன், ராமநாத ஆர்ட்ஸ் காலேஜ். போகும்போது நான் என்ன செய்யறேன், படிக்கும் போதே வட்டி கடை நல்ல வருமானம். காலையில போயிடுவோம் கோயம்புத்தூர் ட்ரெயினில், சாயந்தரம் கோயம்புத்தூர் ட்ரெயினில் எல்லாம் போட் மெயிலில் வருவேன். என்னுடைய இன்னொருத்தர் கவனிப்பார், நைட்டு 10:30 வர வட்டி கடையை பார்த்துட்டு இருப்பேன். அதுல வட்டி கடை வருமானம் மாசம் 18,000 ரூபா அந்த காலத்துல வந்துச்சு. எது 1971, 72 வரும்போது வேற வேலைக்கு போகக்கூடாதுன்னு இருந்தேன். 75 எமர்ஜென்சி வந்துருச்சு. ஆனால் அப்படி நான் போகும்போது என்ன, நான் வாரத்துல 6 நாள் விரத நாளாவே இருப்பேன். ஒரு நாள் தான் அசைவம் சாப்பிடுவேன். என்ன காரணம் சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, கடவுளே எனக்கு காசு கொடு, நான் பணக்காரனை வரணும், இந்த சிந்தனையில தான் நான் விரதம் இருந்து மேற்கொண்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது வாரத்துல 5 நாள் காலேஜ் போனா கூட சனிக்கிழமை காலையில பரமக்குடி மீனாட்சி கோயிலில் உயரமா கட்டியிருக்கு, அந்த கோயிலுக்கு நான் போனேன். போய் சாமியை கும்பிட்டுட்டு வர்றது. சாமியை கும்பிட்டுட்டு வரும்போதே அப்ப அந்த நாகநாதர் பட்டர்ங்கிறவர் கிட்டத்துல இருந்து உட்கார்ந்தாரு. உட்காரும்போது, என்ன ஜீவானந்தம் எப்படி இருக்கிய அப்படின்னு. இருக்கேன் சாமி. சாமி, இந்த கோயில் இவ்வளவு உயரமா வந்திருக்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்ன வேர்டு, ஒரு ஊர்ல எந்த கோயில் உயரமா இருக்கிறதோ மற்ற கோயிலுடைய ஆக்கரண சக்தியை பிடிச்சி இழுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலையை சொன்னார். நான் இந்த அங்காள பரமேஸ்வரி காலை பிடிச்சிக்கிட்டே பணம் வேணும் பணம் வேணும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி பரமக்குடியில மற்ற ஆலயத்தை விட அரடியாவது என் கோயிலை கட்டணும்னு சொல்லிட்டு நான் நடத்தினேன். அப்ப எமர்ஜென்சி வந்துருச்சு 75. அப்ப வட்டி கடைக்கு செக் வந்துருச்சு. அப்ப கேடி சந்தானம் அஜிஸ்டன் சிட்கோ கும்பகோணத்துல இருந்து வந்தாரு. 25 ப்ரோக்ராம் இந்த ஸ்கீம்ல, யாரு இந்திரா காந்தி போட்டதுல வந்து நம்ம ஏரியா மிளகாமல்லியில சீப்பா இருக்கு, நீங்க அந்த வத்தல் வடக சமையல் பொடி ஆரம்பிச்சா என்னங்கிறது 77 ஆரம்பிச்சு 79 மதுரை பாண்டியன் சூப்பர் மார்க்கெட், கோயம்புத்தூர் சிந்தாமணியில ஆரம்பிச்சேன். ஆனா போகும்போதே என்ன ஆச்சு, என் தொழில் இப்ப ஆட்சியெல்லாம் நீங்க போகிற காலத்திலேயே
பரமக்குடியில பாதிக்கப்பட்டவனுக்குள்ள போகும்போது என்னுடைய கவனம் தொழில இல்ல, பாதிக்கப்பட்டவனுக்கு போய் வேற மாதிரி பேர் வந்துகிட்டே இருந்துச்சு. இதுதான் நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஆத்துக்குள்ள வாட்டர் சப்ளை தண்ணி வண்டியெல்லாம் ஓடிச்சு. 10-40 பேர் லேபர் பார்த்தேன். நான் அந்த ஒரு எண்ணம் பத்தியெல்லாம் மற்ற கோயிலை விட 6 அடி உயரம் வரணுங்கிறதுனால வெயில் காலத்துல எனக்கு வருமானம் வரும், மழை காலத்துல இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யணுமா, நகையை வச்சாது ஆத்துக்குள்ள இருந்து மண்ணா கொண்டு வந்து கோயிலை கட்டி பரமக்குடி என்னுடைய ஆலயம் 24 செட்டு உயரமா ஹார்ட் ஆஃப் தி டவுன். அதே மாதிரி 20 கடைகள் கட்டியிருக்கேன் அந்த கோயிலுக்கு வருமானம் வரணுங்கிறாங்க. இந்த அபியாசத்துல ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். இப்ப சமீபத்தில் தான் 4/9 செப்டம்பர் 4 கும்பாபிஷேகம் பண்ணேன். கும்பாபிஷேகம் பண்ணா நம்மளுக்கு பெரிய ஆகம விதி தெரியாது. அப்ப பண்ணும் பொழுது அந்த கொட்டை ஓடிய பரமனும் லைட் போடுறவனு அந்த யாக குண்டம் போடுவோம்ல, கட்டடம் எல்லாம் போடுவோம்ல, அதுக்கே கிட்டத்தட்ட நான் கோபுரம் அதுன்னு கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பண்ணி இருக்கு செஞ்சிருக்கா தெரியும், என் சகல பையங்க தான். அப்ப சொல்லும் பொழுது 30 லட்சம் ரூபா வரும்னு சொல்லிட்டாப்ப. 30 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன்? யார்ட்டையும் நான் கேட்கறது கிடையாது. நானா செலவழிப்பேன், யாராவது கொடுத்தா பயன்படுத்தி விடுறேன். இந்த அம்பாள் காலை பிடிச்சிக்கிட்டு தான் 3 நாள் இது நடத்தணும்னு சொல்லிட்டு அது நடத்தையே கொடுத்துச்சு. யார்ட்டையும் கேட்காமையே செஞ்சு கொடுத்து. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம். ஆனா 2021 இந்த ஆட்சி வந்து தவறா இருக்க கண்டு பரம்பரை ட்ரஸ்டி ஃபுல்லா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய மாரியம்மன் ட்ரஸ்டி பரமக்குடிக்கு வந்திருந்தார். அவர் தான் சேகர் பாபு, இங்க வந்திருக்கு மீனாட்சி அம்மன். அப்ப நாங்க உட்காந்து பேசணும் மீனாட்சி ராஜா, நம்மளுக்குன்னு ஒரு பரம்பரை ட்ரஸ்ட் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா கோயில் சூறையாடப்படும், நல்லா இல்லையே, அதுக்குள்ள நம்ம இதுல ஃபுல்லா கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி 2/12/2022 இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலே நாங்க ஒரு கூட்டத்தை போட்டு அன்னைக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணோம். கிட்டத்தட்ட தென்மண்டல அளவுல போட்டுட்டு அப்புறம் ஆல் ஸ்டேட் போவோம் அப்படின்னு சொல்லி போட்டதுல இருக்கன்குடி மாரியம்மன் ட்ரஸ்டி தலைவர், மதுரை பாண்டி கோயில் ட்ரஸ்டி வந்து சிவாஜி செக்ரட்டரி, இன்னொருத்தரை போட்டிருந்தோம் பொருளாளர். அவரை போட்டால் அவர் பொருளாளர் சுத்தமாகவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் மறுபடியும் பேசி அவரை தூக்கிட்டு இப்போ வழி உணவு ட்ரஸ்டி ஜெயக்குமாரை போட்டிருக்கோம். இப்போ போன மாதம் கூட கூட்டத்தை போட்டோம். இது பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லாம், அதாவது ஒன்று, என்னைக்கு நம்ம அடிபடுறோமோ அன்னைக்கு தான் ஒற்றுமை வர்றோம். அடி விழுக நம்ம ஒற்றுமை வரோம். ஆனால் அந்த ரிலீஸ் ஆனதுமே அதை விட்டோம். கடைசி வரை கட்டி காக்கணுங்கிற நிலைக்கு வரணும். இப்போ ஓரளவு தமிழ்நாடு அளவில் எல்லாரும் நாங்கள் பரம்பரை ட்ரஸ்டியில் 6000 பேர் இருக்கும் தமிழ்நாடு அளவில். எல்லாருமே நீ நான் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய கோயில், லேசான கோயில் இல்லை. இதுல நம்ம ஆதீனங்கள் இருக்கால, அவங்களும் பரம்பரை தான். வாங்க சரவணன், ஆதீனங்களும் பரம்பரை தான். அவங்களும் இந்த அசோசியேஷன்ல கொண்டுட்டு வரோன்னு சொன்னா அவங்க பெரிய மேல் நடமில்ல. அதாவது தர்மபுரம் ஆதீனமே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 கோடிக்கு அதிபதி தர்மபுரம் ஆதீனம். அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, இவ்வளவு பெரிய ஆளுகள்ல நம்ம இந்த பரம்பரை அசோசியேஷன் வரும்னு ஈகோ இருக்கு அவங்களுக்கு. அப்படிப்பட்டனால அதையெல்லாம் ஃபார்ம் பண்ணி கொண்டுட்டு வரோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்துல மிந்தானத்து நம்ம செந்தில் வந்து தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு அண்ணன் சுரேஷ் அண்ணன் சொன்னார். சுரேஷ் அண்ணனை பத்தி ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆளை தேர்வு பண்ணியிருக்கீங்க இந்த கூட்டமைப்புக்கு மாவட்ட தலைவர். ஏன்னா நாங்கள் வந்து வியாபாரி சங்கத்திற்கு நான் எல்லாரும் வெள்ளைன்றதே இருந்தேன். வெள்ளையை மாதிரி ஒரு ஒப்பற்ற மனிதனை பார்க்க முடியாது. மற்ற தலைவர்கள் ஃப்ராடுகள் இருக்கிற அமைப்புகள் தான். ஆனா அருமையான ஆளு எவ்விதம் இல்லை. என்ன ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில இருந்த நான் 2000 வேணும் அப்படின்னு போவார். இன்னைக்கு பெரிய பெரிய மிட்டாரா இருக்கா இவர். அரசோடு இயங்கி போனா எப்படி இருப்பார் வெள்ளையா. ஆனா அவர் விட்டு நம்ம பிரிஞ்சிருச்சு. 2-3 வருஷம் அவங்க வரல. நாங்க வந்து பேரமைப்புல போயிட்டோம். ஆனா நாங்கள் வெள்ளையன் எல்லாரும் போகும்போது சுரேசன் வீட்டிலேயே போய் சாப்பிட்டோம். நல்லா கேள்வி. அருமையான ஆள். அதாவது வந்து அந்த ஒரு ஒரு தலைக்கணம், அதெல்லாம் எல்லாரையும் இழுத்து போகக்கூடிய நல்ல ஆளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நிச்சயம் இந்த கூட்டமைப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாநிலத்திலே முதல் இடத்த வருங்கிறது சந்தேகம் இல்லை. அது நிச்சயம். 2வது, நீங்க செலக்ட் பண்ற ஆளு எப்படி செய்து இன்னைக்கு பொருளாதாரம் உள்ள ஆளும் பாருங்க. அதே ஆளு வந்து வெட்டி போயிடாம இருக்கணும். நான் தொழிலை கவனிக்கிற ஆளும் வரமாட்டான். அதுவும் மனசில் வச்சுக்கிறேங்க. இந்த பதவி வேணும், நான் உழைக்கணும் அப்படின்னு சிந்தனை உள்ள ஆளை வச்சாச்சுன்னா எங்கேயோ போயிருவோம். ஆனா இங்க வந்திருக்கிற நீங்க அத்தனை பேருமே மனசில் வச்சுக்கிறோங்க. ஒவ்வொருத்தரும் இந்து தர்மத்தை காப்பாற்றணும்னா எதை நோக்கி நம்மளுடைய ஓட்டு போடணுங்கிறத மனசுல வச்சுக்கிறோங்க.
இதெல்லாம் நீடிச்சுன்னா நாம் எங்கேயோ எப்போ மோசமான நிலைக்கு போகிறோம். கண்ணீர் சிந்த வேண்டியது ஒருத்தன் தீ குளிச்சே சாகுறான் பாவம். கண்ணீர் சிந்த வேண்டியது இருக்கு. இந்த மலையில தீ வைத்த நான் இந்த சம்பாதிக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ திருவண்ணாமலை போவேன், கார்த்திகை தீபத்துக்கு அழகர் கோயிலுக்கு போவேன். இதே தீபத்துக்கு ஏத்தலைன்னு சொல்றான். அதாவது கார்த்திகை அன்னைக்கு இதுதான் கடவுளுடைய விதி. நான் ட்ரெயின்ல இந்த வத்தல் வனத்துக்கு மதுரையில பர்ச்சேஸ் பண்ணுவேன். அழகர் கோயில் ஒரு வருஷம் போனேன், திருவண்ணாமலை அதுக்கு முன்னாடி போனேன். நான் மதுரை வரேன், ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ட்ரெயின்ல ஏறாம செங்கோட்டை ட்ரெயின்ல ஏறிட்டேன். ஏறி போகும்போது பார்த்தா என்னடா மழை வருதுன்னு சொல்லிட்டு திருப்பண்ணூர் இறங்குறேன், ஜோதி ஏத்துது. இதுதாங்க விதி. கடவுளை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் மனசு அப்படிப்பட்ட இது ஏத்தலைன்னு சொல்றான். இது எங்க போய் சொல்றது? அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த கூட்டமைப்புக்கு நம்மளுடைய ரத்தத்தை சிந்தணும். ஆனா இது பின்னணி எப்படி வச்சிருக்கான்னு தெரியும். தலைவரெல்லாம் பேசினாத்தான் எனக்கு தெரியும். இதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு அமைப்பு நீங்க வந்துட்டீங்கன்னா எங்களுடைய அசோசியேஷன்ல பரமரிஷிகள் அதுல, ஏன்னா இருக்கிறதுல அவரு ராமமூர்த்தி அண்ணன் மட்டும் யார் இருக்கவங்க பேசி அருமையான அவங்க 10 பேர்ல 2 பேரும் முக்கியமான ராமமூர்த்தி அண்ணன் ஃபர்ஸ்ட். அவரு ஸ்டார் ஹோட்டல்னு ரூம் போட்டு அத்தனை பேருக்கு சாப்பாடு போக்குவரத்து செய்வார். ஆனா 22 கிலோ தங்கத்தை டெபாசிட் பண்ணியிருக்கா. 3 வருஷம் ஆச்சு இந்த அரசுக்கு. கவர்மெண்ட் வட்டி கொடுத்துருக்க பேங்க்ல 22 லட்சம் 22 கிலோ தங்கம் வேற எந்த கோயிலும் செய்யல. நல்லா பார்க்கறதுல உங்க அமைப்புல உள்ள முடிஞ்சு இதை போற வச்சு அந்த பரமத்தி சாஸ்திர தலைவர்லாம் நான் கூட்டிட்டு போறேன், நீங்க பேசுங்க. இது மாநில அளவு பெரிய லெவலா வரணும். ஏன்னா தேசிய அளவுல நீங்க வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு தரணுமோ எங்களுடைய பரம்பரை அசோசியேஷன் மூலமாக செய்வோம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் துணை இருப்பேன்னு கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க அத்தனுக்கு நன்றி. பரமக்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பினுடைய மாவட்ட கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களே, இந்த கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற எங்களுடைய ஆற்றல் மிகு எழுச்சி நாயகன் DRS திருமலை செந்தில் அவர்களே, எங்களுடைய தேசிய கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ND கண்ணன் அவர்களே, இங்கே எனது அருகிலே அமர்ந்திருக்கின்ற மாநில இளைஞரணி தலைவர் தம்பி சிவகுமார் அவர்களே, ஐயா பெரியவர் தொழிலதிபர் மரியாதைக்குரிய ஜீவானந்தம் அவர்களே, புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாநில பொருளாளர் அருமை தம்பி பார்த்திபன் அவர்களே, இங்கே பெரிய அளவில் குழுமியிருக்கின்ற தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளே, வழக்கறிஞர் பெருமக்களே மற்றும் இங்கே ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய இந்து கலாச்சாரம் எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூவெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு பழமை வாய்ந்த அந்த திருப்பரங்குன்றம் கோயிலானது 100 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை நாமால் அந்த தீபம் ஏற்றப்பட்டது. ஏதோ ஒரு காரணத்தினால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதை ஏற்ற முடியாமல் போய் இன்று கோர்ட்டிற்கு சென்று அதை தீபம் ஏற்றலாம் என்று நீதியரசர் உத்தரவு கொடுத்தோம். இந்த அரசு செவி சாய்க்காமல் 144 தடை உத்தரவை விதித்து இந்துக்களுக்கு இடையூறாக என்ன இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் இன்னைக்கு அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இந்துக்களாகிய நாம் இதெல்லாம் பார்த்து கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே 261 கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. எந்தவித உத்தரவு இல்லாமல் இடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பார்த்தீங்கன்னா மசூதிகளாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், ஆக்கிரமிப்புகள் இருந்தாலும் கூட அதை அரசு அகற்றச் சொல்லும் போது அவர்கள் எல்லாம் அதை அகற்றாமல் இருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் இந்துக்கள் மீது கொடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு
இந்த சூழ்நிலைக்காக தான் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பை ஏற்படுத்தி இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். திருக்கோயில்கள் அதாவது 1000க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் சிதலமடைந்து கிடக்கின்றன. உழவாரப்பட்டி கோயில்கள் எல்லாம் முட்புதர்கள் போன்ற கோயில்கள் இதுல கோபுரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் செடிகள் முளைச்சி இன்னைக்கு மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கின்றது. அப்படியே இருந்தாலும் அந்த கோயில நடக்க முடியல, முள்ளு புதரு, அந்த போய் நடபாத மாதிரி இருக்கு, போய் அங்க சாமி கும்பிட்டு வர்ற சுச்சுவேஷன் தான் இருக்கு. இதெல்லாம் நாம உழவாரப்பணி செய்யணும், அன்னதானம் வழங்கணும், அந்த மாதிரி கோயில்களை எடுத்து கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த கூட்டமைப்பிற்கு புதியவன், 1 மாத காலம்தான் ஆகிறது. மரியாதைக்குரிய நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சிறப்பாக தைரியமாக செய்யக்கூடியவர். அதே போன்று நம்முடைய மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலே இந்த திருக்கோயில் கூட்டமைப்பிலே நல்ல அனுபவம் வாய்ந்தவர். அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நாம் சிறப்பாக நடக்க வேண்டும். உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது உண்மையிலேயே எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் இங்கே உங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலே 3 ஆண்டுகள் எங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நான் ONGCக்கு இந்த லேண்ட் எடுக்கிற போது இங்கதான் நான் பணிபுரிஞ்சேன். அதனால எனக்கு ஒரு பரிச்சயப்பட்டமான ஏரியா. உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் ஒரு தேசிய அரசியலிலே இருந்தாலும் கூட உங்களை எல்லாம் பார்த்து இந்த ஆன்மீகத்திலே நான் சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன். நிறைய எனக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளராக பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் நான் பொறுப்புல இருந்திருக்கேன். என்னுடைய அந்த ஆன்மீகத்தின் ஈடுபாட்டு காரணமாக நான் உங்களிடத்திலே பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். நாம் இந்த அமைப்பை நன்றமாக சிறப்பாக கொண்டு போக வேண்டும். அதாவது ஒரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அவனோட பாதுகாப்பு கொடுக்கணும்னா அவர் ஒண்டியா ஒரு 10 பேர் வந்துகிட்டு போய் அறநிலையத்துறையோ ஒரு மாவட்ட ஆட்சியரையோ நம்ம கோரிக்கை வைக்க முடியாது. நம்ம இந்த மாவட்டத்துல ஒரு 200-300 பேர் ஒரு நல்ல வலுவான ஒரு கூட்டமைப்பு இருந்தால் நம்ம துணிச்சலாக எதையும் நம்ம செய்ய முடியும். மற்றவர்கள் நம்மளை எதிர்க்கவும் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்முடைய தேசிய தலைவர்களோட சொன்னாங்க, இது மாதிரி அணி பிரிவுகளை நிறைய ஏற்படுத்துங்க, அதுவும் வழக்கறிஞர் பிரிவு முக்கியமா குறிப்பா அவர்களை அதிகமா சேருங்கன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்னா, ஏதாவது திடீர்னு நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது முதலுதவி மாதிரி அவங்க நமக்கு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மேல இருந்து வர்றதுக்கு நம்ம ஈஸியா இருக்குன்ற காரணத்தினாலதான் வழக்கறிஞர் பிழையை நல்லா செம்மையா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்த இதை நல்ல வலுவடைய செய்யணும்னா உறுப்பினர்களுக்கு இப்ப மாவட்ட தலைவர் ஒரு 40 படிவம் நாம கொடுக்க போறோம். ஒரு படிவத்துல 25 பேர் நம்ம உறுப்பினரை சேர்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நமக்கு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ தலா நமக்கு கோயில் முரசுன்னு ஒரு பத்திரிக்கை நம்ம வெளியிடுறோம். அந்த பத்திரிக்கை எல்லாரும் நம்ம வாங்கணும். வாங்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தா தொகை ஆண்டு சந்தான்னு சொல்லிட்டு ஒரு 400 ரூபாய் நம்ம கட்ட போறோம். இப்ப எல்லா பேருக்கும் பாத்தீங்கன்னா நான் தேசிய கூட்டமைப்புல என்னவா இருக்கிறேன் ஏதுவா இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப நல்ல ஒர்த்தபுளா நல்ல குவாலிட்டியான ஐடி கார்டு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அந்த ஐடி கார்டு நம்மளே தயார் பண்ற அளவுக்கு சிறப்பா பண்ணணுங்கிறதுனால அதுக்கு ஒரு 100 ரூபாயும், அந்த உறுப்பினருக்காக ஒரு 10 ரூபாயும், மொத்தத்துல 100 + 10 + 400 510 ரூபாய் நம்ம கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆண்டு சந்தா பூரா ஒவ்வொரு மாதம் உங்க வீடு தேடி வரும். நம்ம கோயில்ல திருப்பணி பண்ணாலும் சரி, கும்பாபிஷேகம் பண்ணாலும் சரி, அன்னதானம் பண்ணாலும் சரி, ஒரு நிகழ்ச்சியும் நம்ம நிகழ்ச்சியை எடுத்து அந்த மாதிரி அந்த கோயில் முரசுல வரும்போது உங்களுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். மற்ற பொதுமக்கள் படிக்கும் போதும் இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வமா இருப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய இந்த மாவட்டத்துல இந்த ரிப்போர்ட்டர்ஸ், நமக்கு ஐடி விங்க படிச்சவங்க, அந்த வக்கீல எப்படியெல்லாம் நம்ம வழக்கறிஞரை சேர்க்கிறோமோ அது மாதிரி இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு 6 பேரை நம்ம இந்த மாவட்டத்துல போட்டோம்னா ஒரு நிகழ்ச்சி எங்கெங்க நடக்குதுன்னு சொல்லி அந்தந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து எங்களோட தலைமை அலுவலகத்துக்கு கொடுத்தாங்கன்னா அதை நாங்க மாலை முரசுல அந்த கோயில் முரசுல வெளியிடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி நாங்க இப்ப எங்களுடைய தேசிய தலைவர்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். நான் தஞ்சாவூர்ல அந்த மீட்டிங்ல கோரிக்கை வச்சிருக்கேன். ஒரு சேட்டலைட் நமக்கு வேணும். சன் டிவி மாதிரி நமக்கு ஆன்மீகத்துல ஒரு டிவி ஒளிபரப்புனா ஒரு நிகழ்ச்சியும் நல்ல மக்கள் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும். இளைய தலைமுறைகள் நம்முடைய சந்ததியினர்கள் அதை புரிஞ்சு கொண்டு அவங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு வசதியாக இருக்குன்னு கேட்டுக்கொண்டு நான் நிறைய நான் பேசிட்டே போகலாம். இதுக்குன்னு சிறப்புரையாற்ற எங்களுடைய மரியாதைக்குரிய மாநிலத்தில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து காலத்தின் கட்டாயம் கருதி இப்ப நம்ம இந்த தமிழ்நாட்டுல 3 ஜோனா பிரிச்சிருக்கோம். ஜோன் 1ன்றது சென்னையை உள்ளடங்கிய ஒரு 13 மாவட்டம். ஜோன் 2ன்றது தஞ்சையை உள்ளடக்கிய நம்ம ஏற்கனவே ஒரு மீட்டிங் போட்டோம் இல்லையா, அது ஜோன் 2. அதுல ஒரு 12-13 மாவட்டம் வரும். அதே மாதிரி இப்ப கோயம்புத்தூர், கரூர் அந்த சைடு பாத்தீங்கன்னா அதுல ஒரு தென் மாவட்டங்கள் சேர்ந்தது ஜோன் 3. அப்ப அந்த 3 மாவட்டத்தினுடைய நம்ம மண்டல் மீட்டிங்கை போட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம முழுமையா அந்த அந்த பணியாளர்களை நம்ம இருக்கக்கூடிய போஸ்டிங்கை ஃபில்அப் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்ப நாங்க ஜனவரி இப்போ ஜோன் 2 நம்ம போட்டு முடிச்சு எல்லா மீட்டிங் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஜோன் 2ல வருது. ஜோன் 1 ஜனவரி 31ஆம் தேதி நம்ம ஒரு சிறப்பான ஒரு அழைப்பாளர்களை வச்சு நாங்க மீட்டிங் நடக்கத்தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இப்ப அதுக்கான அந்த ஐவர் குழுவை நம்ம போட்டிருக்காங்க நம்முடைய மாநில தலைவர் அவர்கள்.
அந்த ஐவருக்குள்ள என்ன வந்து அங்க தலைவரா போட்டு நீங்க அந்த 13 மாவட்டத்துக்கும் நீங்க வந்து சிறப்பா அங்க மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சென்னையில நான் அதிக பணிபுரிந்ததுனால அங்க உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரு 10-15 மாவட்டங்களை நான் நன்கு அறிவேன். அது போன்று பாத்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் ஏசியனுடைய தலைவரா வந்து மலேசியாவில் இருக்கிற மரியாதைக்குரிய தினேந்திரன் அவர்களை தான் நம்ம தலைவரா போட்டிருக்கோம். இப்ப ராஜராஜ சோழனுடைய சிலையை வந்து நம்மளுடைய தேசிய தலைவர் எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து நிறுவி இருக்காங்க. 34 நாடுகள்ல நமக்கு வந்து அந்த நிகழ்ச்சி நடைபெற போகுது. அதனால அந்த சென்னையில நடைபெற இதுல நிகழ்ச்சியில வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய பேரரசு அவர்கள் வந்து சினிமாத்துல நடிகர் அண்ட் வந்து இயக்குனர், அவர் தான் நம்ம மாநில துணைத் தலைவராக போஸ்டிங் போட்டிருக்காங்க. அவர்கள் இந்த பத்திரிகையில வந்து கட்டுரை எழுத போறாங்க. அதே மாதிரி வந்து சினிமா துறையில நிறைய பேர் அங்க வர இருக்கிறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நளினி தலைவர் சொல்லுவார் யார் யார் வர்றாங்கிறத அவர் சொல்லுவாரு. இப்ப நான் 31ஆம் தேதி நடக்கிற அந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் நம்ம வர்றதுக்கு ஆர்வமா இருப்பீங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 5 பேர் வரதா இருந்தாலும் கூட டோட்டலா அந்த 3 ஜோன்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 100 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல போய் திடீர்னு நான் சென்னை வர்றேன் எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். அதனால விருப்பம் உள்ளவர்கள் சென்னைக்கு வர்றதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு விருப்பம் இருக்குமே ஆனால் அவர்கள் வந்து உங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ND கண்ணன் அவர்களிடத்துல நாங்க வந்து இந்த மாவட்டத்தில இருந்து 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ நாங்க வரோம்னு முன்பதிவு செஞ்சிட்டீங்கன்னா நாங்க உங்க ஒரே இடத்துல அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் தங்குவதற்கு அறைகளை ஏற்பாடு செய்து கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. ஆன்மீக பூமியான இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு என்னை இங்கு அழைத்து வந்த திரு சுரேஷ் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பான அந்த கூட்டத்திற்கு மாநிலத்தினுடைய ஜோன் 2 பொதுச் செயலாளர் அண்ணன் திரு NTK கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநிலத்தினுடைய பொருளாளர் பல அரசுகளிடம் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் பழகியவர், பல IAS ஆபீசர்களோடு பழகியவர் திரு வைரமுத்து அவர்களையும் ஒரு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த ஒரு அமைப்பை பொறுத்தவரை அண்ணன் திரு ஜீவானந்தம் அவர்கள் மிக சிறப்பாக இந்த ராமநாதபுரத்தை பற்றியும் இந்த ராமநாதபுரம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் மிக தெளிவாக அவர் சொல்லும் பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட பொருளாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்தோம், ஒரு டீ சாப்பிட்டோம், ஒரு பிஸ்கட் சாப்பிட்டோம், 2 சால்வையை போட்டுட்டோம், உடனே திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு என்னால் போக முடியாது. உங்கள்கிட்ட நிறைய கருத்துக்களை வந்து நான் வந்து பேச வேண்டிய ஒரு இடத்துல நான் நிற்கிறேன். நான் பொதுச் செயலாளர் சில கருத்துக்களை சொன்னாங்க, பொருளாளர் சில கருத்துக்களை சொன்னாங்க, திரு ஜீவானந்தம் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னாங்க, அண்ணன் திரு சுரேஷ் அவர்கள் சொன்னார்கள். எங்க 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, தெரியுங்களா? ஒரே ஒற்றுமை, வெள்ளையன் அப்படின்றவங்களுடைய 3 பேருமே ஒற்றுமை சார்ந்தவர். ஒரு ஆலமரம் ஒன்று வளர்கிறது, வளர்ந்து அந்த விழுதுகள் எல்லாம் கீழே வருகிறது என்று சொன்னால் ஒரு நேரங்களிலே அந்த ஆலமரத்துடைய வேர்கள் சென்றாலும் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விழுதுகளும் இப்படித்தான் பக்கத்தில் இருந்து தூக்கி நிறுத்தும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு என்னை இங்கே வரவேற்றிருக்கிறார்கள். இந்த ராமநாதபுரம் என்பது மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமி. 3 இடங்களில் மட்டும்தான் தமிழகத்திலேயே அலைகள் இல்லாமல் இருக்கிற இடங்கள். ஒன்று கோடியக்கரையில் இருக்கிறது, 2வது நம்ம ராமநாத சுவாமிகள் இருக்கிறது, 3வது கன்னியாகுமரி அருகில் இருக்கிறது. இந்த 3மே தென்னகத்தில் தான் இருக்கிறது, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. 18 சித்தர்களும் தமிழ்நாட்டில் தான் ஜீவ சமாதி அடைந்தார்கள். கொங்கு தேசத்திலிருந்து வந்த கொங்கணராக இருக்கின்றும், சைன தேசத்திலிருந்து வந்தவராக இருக்கின்றும், வெவ்வேறு மொழிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கு வந்தார்கள். இங்கு வந்து தமிழை கற்றுக்கொண்டார்கள். இந்த தமிழ் என்பது நாம் பேசுவதனால் நம் மொழி அல்ல, இந்த மொழியே ஒரு கடவுளின் மொழி. அம்மா என்ற வார்த்தைக்கு அனைத்து உயிரினங்களும் அம்மா என்று தான் அழைக்கின்றன. எந்த ஒரு உயிரினமாவது மம்மி என்று அழைக்கின்றனவா? இல்லவே இல்லை.
எல்லாமே அம்மா தான். என்ன ஐயா மாத்தி எதுவும் கூப்பிடுதா மம்மின்னு? 1,00,000 உயிரினங்களோடு நாம் ஒரு உயிரினம். ஒன்றை மட்டும் நாம் கடத்தி செல்ல முடியும். ஐயா அவர்கள், ஜீவானந்தம் ஐயா அவர்கள் பேசிய கருத்தை நான் உள்வாங்கி நான் உங்களிடத்திலே கடத்த முடியும். இதே கருத்தை நான் எடுத்துக்கொண்டு போய் பெரம்பலூரிலே கடத்த முடியும். ஐயா அவருடைய வார்த்தைகளை அவருடைய மகளுக்கு கடத்த முடியும். அதற்கு பிறகு பேரன் பேத்திகளுக்கு கடத்த முடியும். இந்த ஒரு அறிவு உள்ள ஒரே ஜீவம் நம்மளுடைய இந்த மனித ஜென்மம் மட்டும்தான். வேறு இது சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், இவர்களால் கடத்தவே முடியாது. சோ கடத்துவதற்கென்று நமக்கு ஒன்று வழி இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக இருக்க இந்த தமிழன் எப்பொழுதுமே தமிழன் என்பவன் தலை நிமிர்ந்து மட்டுமே பழக்கப்பட்டவன். நான் தஞ்சை மாவட்டத்திலே பிறந்திருக்கிறேன். தஞ்சை மாவட்டத்திலே பிறந்த வளர்ந்த சோழர் மன்னர் ஏறக்குறைய 33 நாடுகளிலும் தன் அரசாட்சியை மேற்கொண்டார். அப்போது எந்த நேவிகேஷன் இல்லை, எந்த விஷயமும் இல்லை. ஆனா அவரால் செய்ய முடிஞ்சு. நம்மளை அடக்குவதற்கு பல்வேறு காலகட்டங்களில் ஐயா சொன்னது போல முகலாயரா இருக்கட்டும், பல்வேறு நபர்கள் இங்க நம்மளை அடக்கி பார்த்து விட்டு சென்று விட்டார்கள். காரணம், இது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இந்து அமைப்பு. இந்த இந்து அமைப்பை அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல யாராலையும் முடியாது. இந்த உலகம் சுற்றுவதே ஒரு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் தான் சுத்துகிறது. அதனாலதான் நாம் ஓம் என்று வைக்கின்றோம். இதையே தான் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் அல்லது பிற மதத்தவராக இருக்கட்டும் ஆமேன் என்று சொல்லுகிறார்கள், அவும் என்று சொல்கிறார்கள். நம்முடைய பெயர்கள் எல்லாம் இன் விகுதியில் தான் முடிந்தன. முருகன், கோவலன் அப்படி என்றுதான் முடிந்தன. காத்தாயி, மாரியம்மாயி ஈ விகுதியில் முடிந்தன. பிற்பாடு நாம் நிறைய கற்றுக்கொண்டதாக நினைத்த ஆங்கிலேய மொழிகளை உள்ளே கொண்டு வந்து வெவ்வேறு பெயர்களில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஜெனட்டிக்கலி உலகத்தில் நாம் தான் முதல் ஆட்கள், நாம் தான் முதல் மொழி. நமக்கும் இஸ்ரேலுக்கும் தான் பிரச்சனையை தவிர நமக்கு பிற யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மூளை வளர்ச்சியிலே நம்ம அளவுக்கு மூளை வளர்ச்சி அடைந்தவர்கள் யாருமே இல்லை. ஏறக்குறைய 123 நாட்டில் ஆட்சியில் நாம் இருக்கிறோம். நாட்டினுடைய பிரதமர் ஒரு இடம் செல்கிறார். அந்த நாட்டினுடைய பெயர் லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பப்புவா நியூகினியா என்ற ஒரு நாடு. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு தம்பி காலில் விழுந்து கிடக்குறான். யாரான்னு கேட்டா இந்த நாட்டுடைய கவர்னர் நாங்க அப்படின்னா. அவர் மதுரையை சேர்ந்தவர். இந்த பப்புவா நியூகினியாவுடைய கவர்னர் மதுரையை சார்ந்தவர். அங்கு போய் வளர்ந்து அங்கு வாழ்ந்து அவர் அந்த நாட்டினுடைய அரசவையில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். 123 நாட்டுகளில் நாம் அரசவையில் இருக்கிறோம். நம்முடைய ஆட்சி தமிழ் மொழி. லண்டனில் இருக்க ஓடுகிற பஸ்ஸில் தமிழ் மொழி எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்திலே ஓடுகிற ஸ்ரீலங்காவில் தமிழ் மொழி எழுதப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரிலே தமிழ் மொழி இருக்கிறது. மலேசியாவிலே தமிழ் மொழி இருக்கிறது. தமிழ் மொழியை நீங்கள் எவ்விடத்திலையும் பிரிக்க முடியாது. காலத்தின் கட்டாயம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய விளக்காக அமைந்தது ஐயா திரு விவேகானந்தர் அவர். இந்த விவேகானந்தரை பணமே இல்லாத பொழுது உங்கள் நாட்டினுடைய அப்பொழுது இருந்த அரசர் தான் முதலாக பாரிஸ் செல்வதற்காக பணம் கொடுத்து கப்பலிலே ஏற்றி அனுப்பப்பட்டார். சிக்காகோவுக்கு அனுப்பப்பட்டார். எங்க நடந்தது? இந்த இதே ராமநாதபுரம் மாவட்டத்திலே இங்க இருக்க மன்னர்களால் அது அனுப்பப்பட்டது. எல்லாத்திற்கும் பிள்ளையார் சுழி போட்டது ராமநாதபுரம் மாவட்டம். பல விஷயங்களை ராமர் செய்வதற்கு கூட இந்த ராமேஸ்வரம் தான் தேவைப்பட்டது. அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த சிவனை வைத்துதான் அடுத்த கட்டத்திற்கு அவரால் செல்ல முடிந்தது. பல பேர் பாவங்களை இங்க கழிக்கிறார்கள். வாழ்க்கையிலேயே இந்த இயற்கையை சார்ந்து வளர்ந்த நாம் இன்று ஒரு தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதையாக நிற்கப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, நன்றாக ஒன்று உணருங்கள். சட்டத்தின்படிதான் இந்திய அரசியலமைப்பு இருக்குது என்று சொன்னால் திருப்பரங்குன்றத்திலேயே விளக்கு ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். ஏன் நமக்கு கோபம் வரவில்லை? 1800 ஆண்டுகளில் ஆங்கிலேய அரசு
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலம் தமிழ்நாட்டில் உள்ளே நுழைந்து வணிகத்தை உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அடிமையாக்கியது போல இன்று பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று மாறுதட்டி கொண்டிருக்கிற நாம் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று நினைக்கின்றோம். அது அல்ல. நாம் பெரும்பான்மையாக இருந்தாலும் நம்முள் ஒற்றுமையே கிடையாது. ஒற்றுமை இல்லாததற்கு காரணமும் இந்த இந்து மதமே தான். யார் இந்த நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் இங்குதான் வாழ வேண்டும் என்று நினைப்பார். காரணம், இங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை அது மாதிரி. இங்க 4 சீசன் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 4 சீசன் இருக்கு. நீங்க டெல்லி எல்லாம் போனீங்கன்னா 2 சீசன் 3 சீசன் தான். அதிகமான குளிர், அதிகமான வெயில். இங்க யாரு வந்தாலும் ஏத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்க. இதோடைய விளைவு இன்னைக்கு எங்க வந்து நின்றுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்ல ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில நம்மளை கடிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. நம்ம என்றாவது ஒரு நாள், நண்பர்களே, எனக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறார்கள். நம்ம என்றைக்காவது ஒரு நாள், நீங்கள் ஏன் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பாங்கு ஓதுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறோமா? அல்லது திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது ஒரு இஸ்லாமியர் போராடினாரா ஏத்தக்கூடாது என்று? இரண்டுமே இல்லை. சண்டையே இல்லை. இங்கு எச்சு துப்பி சண்டை வளர்க்கப்படுகிறது. உங்களை வெவ்வேறு தேசத்தில் வெவ்வேறு வழிகளிலே உங்களை வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம வந்து கடந்துகிட்டே போயிட்டு இருக்கோம். அடி வாங்கி 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 மலிந்து போய் யார் அடித்தாலும் நாம் எவ்வளவு நாள் தான் திருப்பி திருப்பி வாங்கி கொண்டே செல்வது? எப்பொழுதுதான் திருப்பி அடிக்க தேவையில்லை, எப்பொழுது திருப்பி கேட்பது? அதற்கான விடைதான் இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புல மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை முன்னிறுத்தி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஏறக்குறைய 4300 சிவன் ஆலயங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. இந்தியாவில் இருக்க சிவன் ஆலயங்களிலே 90% சிவன் ஆலயங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கின்றன என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இத்தனை ஆட்கள், இத்தனை அரசர்கள் இங்கு ஆண்டாலும் எந்த ஒரு அரசனுமே கோயில்கள் மேல் கை வைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு நம்மை சார்ந்தவனே விரோதியாக மாறிவிட்டான். நிறைய பேர் கோயிலுக்கு மாலை போடுறீங்க, கோயிலுக்கு மாலை போட்டுறீங்க, உங்களுக்காக போடுறீங்க. இந்த மக்களுக்காக என்ன போட போறீங்க? மறுபடியும் 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 நம்ம எல்லாத்தையும் இழந்து என்ன செய்ய போறோம்? உங்க பக்கத்துல இருக்க திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு 3 ஆண்டுக்கு முன்பு நீங்க சாதாரணமா போய் சாமி கூப்பிட்டு வந்துடலாம். அப்படிதானே சுரேசன்? இப்ப போக முடியுமா? போக முடியாது. போகணும்னா 500 ரூபாய் டிக்கெட், 1000 ரூபாய் டிக்கெட். இங்க வெவ்வேறு வகையில் இவன் ஜாதியை ஒழிக்கிறோன்னு சொல்லி ஒரு 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 குரூப் போடுறான். அவன் வந்து ஜாதியை இங்க ஒழிக்கவே இல்லை. அவன் எங்க ஜாதியை ஒழிச்சான்? ஜாதியை ஒழிக்கவே இல்லை. ஜாதியை அதிகப்படுத்துவதற்கு ஒரு குரூப். பின்ன திருச்செந்தூர் கோயில்ல போறதுக்கு என்ன பிரச்சனை? எந்த ஜாதிக்கு பிரச்சனை? எந்த சிவன் கோயில்ல போறதுக்கு எந்த ஜாதிக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊர்களிலே அவரவர்கள் குலதெய்வமாக கொண்டாடி இருக்கக்கூடிய, அவரவர்கள் காலங்களாக கொண்டு சென்றிருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் ஆலயங்கள், ஐயனார் ஆலயங்கள், இப்படிப்பட்ட ஆலயங்கள் அவங்கவுங்களா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு மோட்டிவேஷனை உருவாக்குறாங்க ஒரு அரசியல்வாதி. அதுல ஏதாச்சும் குளிர் காய முடியுமா என்று பார்க்கிறான். கடைசியில் அவனுக்கு கிடைத்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நானும் இந்து என்று சொல்லி சில தலைவர்கள் அப்போது தலையிலே ஒரு தொப்பியை வைத்து கொண்டு வேலை பிடிச்சுக்கிறான். திடீர்னு வேலை போட்டுறான். அப்ப மறுபடியும் இந்து எதிர்ப்புங்கிறான். ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போ, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போ, எனக்கு பாக்கி விஷயம் வந்தா போதுன்னு சொல்லிட்டு போ. என்னையா அது? எப்ப பார்த்தாலும் ஒரு நாடகம் தான். எல்லாத்துலயுமே ஒரு நாடகம். எவ்வளவு நாளைக்கு நம்ம ஏமாற முடியும்? நீங்களே சொல்லுங்களேன், எவ்வளவு நாளைக்கு ஏமாற முடியும்? கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நீ வந்து இன்னைக்கு போகணும் அப்படின்னா எதுக்கு போனாலும் காசு. அந்த அறநிலைத்துறையுடைய பணம் சுழற்சி முறையிலே மிச்சம் இருக்கிற 2300 கோயில்கள் அப்படியே கீழே கிடக்கு. எதுவுமே செய்ய முடியாம கிடக்கு.
அதற்கு என்ன வழி செய்வது? இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பிலே சரவண பெருமாள் என்ற ஒரு நபர் இருக்கிறார். அவர் வந்துட்டு தேசிய அளவுடைய பொறுப்பில் இருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 500 கோடி ரூபாய் அவர் வந்துட்டு கோயில்களுக்காக பண்ணி கொண்டிருக்கிறார். மேற்கொண்டும் ஒரு 100 கோயில்கள் பண்ணுவதற்கான பணத்தை அவர் தருவதாக எங்களிடத்திலே உறுதி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நபர்களும் இங்கு இருக்கிறார். ஒன்றை உணருங்கள், எதனால் இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு வளர வேண்டும்? ஐயா சொன்னாங்க, நாங்க 6000 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேசியத்துடைய தலைவர் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆலோசகர், அவரோடு பிணைப்பில் அவரோடு இருக்க ஒரு 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இருக்காங்க. நீங்க வந்து ஒரு கொடியை பிடிச்சிட்டு போய் சண்டை போடுங்கன்னு சொல்றதுக்கு இந்த திருக்கோயில் கூட்டமைப்பு இல்லைங்க. அட்வொகேட் யார் வந்திருக்காங்க? அட்வொகேட் இந்த முக்கியமான அட்வொகேட்டுகளை நம்பித்தான் இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்புடைய அடுத்த கட்டமே செல்ல போகிறது. நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு கொடியை பிடிச்சிட்டு போய் பஸ்ஸை மறைக்கிறோன்னு சொல்லி நீங்க ஜெயிலுக்கு போய் உங்க புள்ள வீணா போறதுக்காக இந்த கூட்டமைப்பு கிடையாதுங்க. சட்டத்தின்படி இந்த ஆட்சி நடக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய வழக்கறிஞர் பிரிவை அதிகப்படுத்த வேண்டும். இந்த மாவட்டத்துல ஒரு 50 பேராவது சேர்க்க வேண்டும். ஒரு பிரச்சனை, ஒரு கோயில்ல ஒரு இஷ்யூ அப்படின்னா அந்த 50 வழக்கறிஞரை உங்களுக்கு போராட வேண்டும். அவர்களுக்கான விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். நமக்கு வந்து சட்டத்தின்படிதான் அந்த ஆட்சி நடக்குதுன்னா அப்புறம் ஏன் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சட்டம்? கிடையவே கிடையாது. அவர்களைத்தான் முன்னிறுத்த போறோம். இதோட இரண்டாவது விஷயம், மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அனைத்து கோயில் இருக்கக்கூடிய இந்த உழவார பணிகளை மேற்கொள்வது என்று சொல்லி 1000 நாட்களிலே 1000 கோயில்கள் பண்ணுவது என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு 100 கோயில்களுக்கு மேல் நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். மூன்றாவது, ஐயா பொருளாளர் அவர்கள் சொன்னார்கள், Zone 2 என்னிடம் கொடுக்கப்பட்ட நாட்கள் 30 நாட்கள் என்று நினைக்கிறேன். 30 நாட்கள் சொன்னாங்க. ஒரு 14 மாவட்டங்களை போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து Zone 2 1ன்னு சொல்லக்கூடிய 14 மாவட்டங்களை போடுறோம். இதுல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பெரும்பான்மையான கோயில்கள் சிதறடையப்பட்டிருக்கிறதோ இதெல்லாம் எடுத்து இவர்களை கேட்பதற்கென்று ஒரு நபர் இருக்கிறார் என்று காண்பிப்பதற்குத்தான் இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு. உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட் நீங்க செல்வதாக இருந்தாலும், ஹைகோர்ட் செல்வதாக இருந்தாலும் ஆட்கள் நம்மிடத்திலே இருக்கின்றன. உங்களிடம் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், இப்ப என் பொண்ணு வழக்கறிஞருக்கு தான் படிச்சிட்டு இருக்கு. எந்த காலேஜ் சிவா? சாஸ்திரா காலேஜ்ல வழக்கறிஞர் தான் படிச்சிட்டு இருக்கு. என் பையனும் வழக்கறிஞர் தான் படிக்க போறாரு. ஏன் அப்படின்னா, இனிமே மக்களை காப்பாற்றுறது வழியே தெரியல. இவன் ஜட்ஜையே மாத்த சொல்ற அளவுக்கு வந்துட்டான். இனிமே வேற யாரு போராடுறது? ஆள் இல்லைங்க. எங்க ஊர்ல ஹரிகிருஷ்ணன் ஒரு அட்வொகேட், அவர் வாழ்க்கை முழுக்கவே இந்த கோயிலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த திருக்கோயில் கூட்டமைப்புல இப்ப சுப்ரீம் கோர்ட்ல யாராச்சும் ஒர்க் பண்ணணும் செய்யணும்னு நம்ம நண்பர்கள் யாராச்சும் குழந்தைங்க கேட்டாங்கன்னா, ஐயா சொல்லுங்க, அதுக்கு ஃப்ரீயா பண்றதுக்கு சார் ரெடியா இருக்காங்க. ஒரு 100 பசங்க வரைக்கும் பொண்ணுங்க வரைக்கும் பண்ணி தரது ரெடியா இருக்காரு. அந்த செலவு அவரே பாக்குறது ரெடியா இருக்காரு. நம்ம ஆளுங்க சுப்ரீம் கோர்ட்ல இல்ல. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் போற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கு. கோயில் நிலங்களா பிடிக்கிறாங்க. இந்த பிடிச்ச நிலங்கள்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அப்ப பேப்பர்ல வரும், கோயில் நிலங்கள் 500 கோடி கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டு விட்டன, 300 கோடி கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டு விட்டன. அதுக்கப்புறம் எங்க இருக்குமா அந்த கோயில் நிலம்? ஒரு கார்பரேட் கையில் கொடுக்கப்பட்டது. வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு 32,000 ஏக்கர் நிலம் இருக்குது. ஏசியாலேயே அதிகமான நிலம் இருக்க கோயில் அதான் சொல்றாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு மட்டுமே 6000 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. வெறும் ஒரு வருஷ வாடகையே 120 ரூபா தான். உங்களால கூட கொடுக்க முடியாது அவ்வளவு பெரிய பணத்தை. அங்க 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு வந்து நம்ம வலுப்படுத்துறதுக்கு அண்ணன் திரு சுரேஷ் அவர்கள் மிக சிறப்பாக செய்வார் என்று நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு வணிக சங்க பேரவையில் இருந்த ஒரு காரணத்தினால் அவருடைய செயல்களும் இதுவும் ஆணித்தரமாக நேரடியாக இருக்கும். அதற்கு வலு சேர்க்கின்ற வண்ணம் அடுத்ததாக நம்முடைய Zone 1 மீட்டிங்க்கு வந்துட்டு முடிந்த அளவுக்கு நிறைய நபர்கள் வாங்க. அன்னைக்கு வந்துட்டு மலேசியாவுடைய தனேந்திரன் சொல்லிட்டு இப்ப வந்துட்டு சவுத் இந்தியாவோட ஹெட்டா இருக்காரு. அங்க வந்துட்டு மலேசியால நம்ம ராஜராஜனோட சிலையை வச்சாச்சு.
ராஜராஜ சோழன் போன 36 நாட்டுல சிலையை வைக்கிறதுக்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தனியா போயிட்டு இருக்கு. இந்த கோயில்கள் மீட்கிற சம்பந்தமா தமிழ்நாடு முழுக்க ஒரு 300-400 வழக்கறிஞர்களை ஒன்று சேர்க்கணும்ன்ற கருத்து. அது மாதிரி நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த ஒரு டெல்லியில வந்துட்டு மார்ச் மாசத்துக்கு பிறகு இது சம்பந்தமான ஒரு மீட்டிங் ஒன்று வந்து டெல்லியில பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம வர்ற செலவு மட்டும்தான், அங்க எல்லா செலவுமே தேசிய தலைவர் அவங்க பார்த்துக்கிறாங்க. அங்க ப்ரொஃபஷனலா ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க. இந்த மீட்டிங்ல கலந்துக்குவோம். மேபி ஜூன் ஜூலைல வந்துட்டு மலேசியா கான்ஃபரன்ஸ் இருக்கும். அங்க நம்மளுடைய தமிழ் விஷயத்த பண்றதுக்கு என்ன விஷயம்னு பார்ப்போம். கீழே மேலே மூணு அடுக்குல இது வேலை செய்கிறோம். தமிழ்நாட்டு அடுக்குல நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.